ராசிக்குரிய முருகன் வழிபாடு. விரிவான விளக்கம். இந்திய ஆன்மீக மரபில், குறிப்பாக தமிழ் சமய பாரம்பரியத்தில், முருகப்பெருமான் மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் ஞானம், வீரியம், வெற்றி, இளமை, தைரியம் ஆகியவற்றின் வடிவம். அதே நேரத்தில், ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது அவருக்கென ஒரு ராசி அமைந்திருக்கிறது. அந்த ராசியின் இயல்புகள், பலவீனங்கள், வாழ்க்கை சோதனைகள் ஆகியவற்றை சமன் செய்ய குறிப்பிட்ட தலங்களில் முருகனை வழிபடுவது சிறப்பு பலன் தரும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை மற்றும் பிற முக்கிய தலங்கள் வெவ்வேறு சக்தி நிலைகளைக் கொண்டவை. அவை ஒவ்வொரு ராசிக்காரரின் வாழ்க்கையில் உள்ள குறைகளை சரிசெய்து நன்மைகளை வளர்க்கும் என்று கருதப்படுகிறது. 1. மேஷராசி திருச்செந்தூர் முருகன். மேஷராசிக்காரர்கள் துணிச்சலும் வேகமும் அதிகம் கொண்டவர்கள். ஆனால் சில நேரங்களில் கோபம், அவசரம் காரணமாக சிக்கல்கள் உருவாகலாம். கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் அமைதியும் தைரியமும் வழங்கும் தலம். இங்கு வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். தைரியம் சரியான வழியில் பயன்படுத்தப்படும். 2. ரிஷப ராசி திருப்பரங்குன்றம் முருகன். ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையும் நிலைத்த தன்மையும் கொண்டவர்கள். ஆனால் மாற்றங்களை ஏற்க சிரமப்படுவார்கள். திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையுடன் திருமணம் செய்து கொண்ட தலம். இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், குடும்ப ஒற்றுமை, திருமணத் தடைகள் நீங்கும். 3. எண்மன் மிதுன ராசி மனு. பழமுதிர்ச்சோலை முருகன் மிதுன ராசிக்காரர்கள் அறிவும் பேச்சுத்திறனும் கொண்டவர்கள். ஆனால் மனதில் குழப்பம் அதிகம் இருக்கும். பழமுதிர்ச்சோலை ஞானத்தின் தலம். இங்கு வழிபட்டால் மனத்தெளிவு, அறிவு வளர்ச்சி, சரியான முடிவெடுக்கும் திறன் கிடைக்கும். 4. கடகராசி திருத்தணி முருகன். கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள். சிறு விஷயங்களுக்கே மனவேதனை அடைவார்கள். திருத்தணி முருகன் கோபத்தை விட்டு அமைதியடைந்த தலம். இங்கு வழிபட்டால் உணர்ச்சி சமநிலை, மன அமைதி கிடைக்கும். 5. சிம்மராசி பழனி முருகன். சிம்மராசிக்காரர்கள் தலைமைப் பண்பும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். ஆனால் அகம்பாவம் வரும். பழனி தண்டாயுதபாணி என்கிற துறவுக்கோல தலம். இங்கு வழிபட்டால் அகந்தை குறைந்து உண்மையான ஞானமும் பணிவும் கிடைக்கும். 6. கன்னிராசி பழமுதிர்ச்சோலை முருகன். கன்னிராசிக்காரர்கள் மிக அதிகமாக யோசிப்பவர்கள். சிறு விஷயங்களையும் பெரிதாக்குவார்கள். பழமுதிர்ச்சோலை வழிபாடு மனச்சுமையை குறைத்து செயல்திறனை உயர்த்தும். 7. துலாம் ராசி திருப்பரங்குன்றம் முருகன். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை விரும்புபவர்கள். ஆனால் முடிவு எடுக்க தயங்குவார்கள். திருப்பரங்குன்றம் வழிபாடு உறுதி, குடும்ப ஒற்றுமை, வாழ்க்கை சமநிலை தரும். 8. விருச்சிக ராசி திருச்செந்தூர் முருகன். விருச்சிக ராசிக்காரர்கள் தீவிரமான மனப்பான்மை கொண்டவர்கள். கோபம், பழிவாங்கும் எண்ணம் அதிகம். திருச்செந்தூர் வழிபாடு உள் ஆற்றலை நல்ல வழியில் செலுத்த உதவும். 9. தனுசு ராசி சுவாமிமலை முருகன். தனுசு ராசி ஞான ராசி. சுவாமிமலையில் முருகன் சிவனுக்கே ஞானம் உபதேசித்தார். இங்கு வழிபட்டால் ஆன்மீக முன்னேற்றம், உயர்ந்த அறிவு கிடைக்கும். 10. மகர ராசி பழனி முருகன். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். ஆனால் வாழ்க்கை சுமை அதிகமாக உணர்வார்கள். பழனி வழிபாடு விடாமுயற்சிக்கு பலன், மனதைரியம் அளிக்கும். 11. கும்பராசி மருதமலை முருகன். கும்பராசிக்காரர்கள் சமூக சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் தனிமை உணர்வு வரும். மருதமலை வழிபாடு மன உறுதி, சேவை மனப்பான்மை வளர்க்கும். 12. மீனராசி சுவாமிமலை முருகன். மீனராசிக்காரர்கள் ஆன்மீக மனப்பான்மை கொண்டவர்கள். சுவாமிமலை வழிபாடு ஞானத் தெளிவு, வாழ்க்கை வழிகாட்டுதல் தரும். ராசிக்குரிய முருகன் வழிபாடு என்பது நம்பிக்கை சார்ந்த ஆன்மீக வழிமுறை. இது மனதிற்கு அமைதி தருகிறது, வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறது. முக்கியமானது பக்தி, நம்பிக்கை, நல்ல செயல். இவை இருந்தால் எந்த தலத்தில் வழிபட்டாலும் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும். கந்தன் துணை